தமிழகத்துல பருப்பு விலையை நிர்ணயிக்கிற விருதுநகர் சந்தையில பருப்பு விலை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. பொதுமக்களிடையே இந்த விஷயம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பருப்பு விலை நிர்ணயத்தில் தமிழகத்தில் விருதுநகர் சந்தை முக்கிய இடத்தை வகிக்கிறது. ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்து பருப்பு வகைகள் கொண்டுவரப்பட்டு விருதுநகரில் உள்ள 200க்கும் மேற்பட்ட மில்களில் அவை பக்குவப்படுத்தப்பட்டு பின்னர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்கு நிர்ணயிக்கப்படும் விலையே தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே தற்போது விருதுநகர் சந்தையில் பருப்பு வகைகளின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்னர் 130 ரூபாய்க்கு விற்கப்பட்ட உளுத்தம்பருப்பு தற்போது 90 ரூபாய்க்கும், துவரம்பருப்பு 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. போன மாதம் துவரம் பருப்பு 120 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிலோ 85 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால் பெண்கள் அந்த விலை இறக்கத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாக வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போனவங்க இப்போ 1 கிலோ வாங்கிட்டு போகிறாங்க. இதே மாதிரி இருந்தால் பருப்புடைய வியாபாரம் நல்லாயிருக்கும். எங்களுக்கும் விற்பனை அதிகரித்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இதே போல் உளுந்தம்பருப்பு விலையும் கிலோவுக்கு 20 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு. அதுவும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 50% அளவுக்கு விலை குறைந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பாசிப்பருப்பு 100 ரூபா விற்றது இந்த 65 ரூபாய்க்கு வந்திருக்கு. உளுந்த பருப்பு 130 ரூபா விற்றது 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. கடலைப்பருப்பு மட்டும்தான் இந்த வருஷம் கூட இருக்குது. இது இதோட காரணம் புதுசு வர நேரம் நல்ல விளைச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். ஒரு சில புரோக்கர்ஸ் சொல்கிறது டிமானிஸ்ட்ரேஷன் ஒரு காரணம். யாரும் இதை பெருசாக பதுக்கி வாங்கலை. பருப்பு வகைகளின் விலை குறைந்ததைப் போல மற்ற பொருட்களின் விலையும் குறையுமா என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்ததற்கு பிறகு பருப்புகள் விலைகள் தொடர்ந்து குறைந்த வண்ணமே உள்ளன. இதனால் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர். விற்பனையாளர்களும் பதுக்கல் தடுக்கப்பட்டு தொடர்ந்து பருப்புகள் விலை குறைந்து வருவதால் தங்களுக்கும் விற்பனை நல்ல முறையில் நடப்பதாக தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து கணேஷ்நாத்.